இன்று சென்னை தலைமைச் செயலகத்துக்கு செல்லும் வழியில் நீலாங்கரையில் முதலமைச்சர் விஜய் அங்கு குழுமியிருந்த மக்களை சந்தித்து உரையாடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாத காலம் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் அவர் தினமும் அங்கு அவருடைய பனையூரில் உள்ள அவருடைய இல்லத்தில் இருந்து கட்சி அலுவலகம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகத்திற்கு அந்த முதலமைச்சரின் கான்வாய் அணிவகுப்பு செல்லும் பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதும் அந்த இடங்களில் காவல்துறையினின் பேரிகார்டு அருகே மக்கள் குழுமி இருந்து அவருக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவிக்கும் காட்சிகளும் நாள்தோறும் அரங்கேறி வரும் காட்சிகள். இன்று அதுபோல நீலாங்கரையில் காவல்துறையினின் தடுப்பரண அருகே குழுமி இருந்த மக்களை திடீரென முதலமைச்சர் விஜய் காரில் இருந்து இறங்கி சென்று அவர்களை சந்தித்து அவர்களோடு கைகுலுக்கிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை காண குழுமியிருந்த நீலாங்கரை பகுதி மக்களிடையே முதலமைச்சர் விஜய் அவருடைய வாகன அணிவகுப்பில் இருந்து இறங்கி சென்று மக்களை சந்தித்தது அந்த பகுதி மக்களை மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. நாள்தோறும் நீலாங்கரையில் இருந்து சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வரும் வழியில் ஏராளமான மக்கள் காத்திருந்து அவருக்கு வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவிப்பதும் மற்றும் அந்த பகுதியில் செல்பவர்கள் போக்குவரத்து மாற்றத்திற்காக நிறுத்தி வைக்கப்படுவதும் நடைபெற்று வரும் சில நிலையில் இன்று முதன்முறையாக அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சாதாரண மக்களை சாலையில் குழுமி இருந்த மக்களை முதலமைச்சர் இறங்கி சென்று சந்தித்து அவர்களிடையே கைகுலுக்கியது நீலாங்கரை பகுதி மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு மாத காலம் ஆன சூழ்நிலையில் ஓரிரு அரசு நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் இப்போது அந்த பகுதியில் குழுமி இருந்த மக்களிடையே திடீரென இறங்கி சந்தித்ததும் அந்த பகுதி மக்களிடையேயும் மற்றும் அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.